ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தேவன் உங்களை காணும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைய தினத்திலும் தேவ செய்தி கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தேவ செய்திக்காக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில எங்களோடு நீர் என்ன பேச சித்தமானீரோ அந்த வார்த்தைகளை பேசும் ஆசீர்வதியும். இந்த வேளையில யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரே, அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற கிருபைகளை கொடுத்து வழிநடத்தும், பாதுகாத்துகளும். தேவ பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். சோ இந்த வருடம் புதிய வருடத்திற்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலும் தேவன் நம்மை அதிகமான ஆசீர்வாதத்தாலும் கிருபையினாலும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். கொடுத்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். இயேசு நல்லவர். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். சோ ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாட்கள்ல நம்மோடு பேசுகிற வார்த்தை பாருங்க. நீங்கள் இந்த வருடம் எப்படி கடந்து போகிறீங்க, வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனத்தை வைத்துக்கொண்டு இதுக்கு முன்பதாக நீங்கள் நடந்திராத ஒரு காரியத்துல கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று வார்த்தை சொல்கிறார். அந்த 4ஆம் வசனத்துல நாம் வாசிச்சோம் என்றால், இதற்கு முன்னே நீங்கள் ஒருபொழுதும் இந்த வழியில நடந்து போனதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வழியில நடந்து போய் இருக்கவே மாட்டீங்க. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வழியில கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. சோ இதுக்கு முன்பதாக நீங்க ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளா இருக்கலாம், பல ஆண்டுகளா வசனங்களை வைத்துக்கொண்டு நீங்க ஜெபித்து நீங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ஆண்டவர் நடத்தினதை நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த ஆண்டு எப்படின்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆண்டு இல்ல, இந்த மாதிரி ஒரு நடத்துதல் நம்ம பார்த்ததே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சிங்க கர்த்தர் கொடுக்க வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினால் அது நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோ யோசுவாவுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுது. இதுக்கு முன்பதாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தார். அவருக்கு பின்பதாக வந்த அந்த தலைமையில யோசுவா நடத்துகிறார். கிட்டத்தட்ட அவர் 2.5-3 லட்சம் ஜனங்களை அவர் வழி நடத்தக்கூடிய சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் மோசேவோடு இருந்தது போல நான் உன் கூடயே இருக்கிறேன், மோசேவை நடத்தினது போல உன் கூடயே இருந்து நான் பெரிய அற்புதங்களை நடத்துவேன் என்று பல வார்த்தைகளை அவர் கொடுத்து நடத்தினார். ஆனா அந்த இடத்துல ஒரு பர்டிகுலரா ஒரு வார்த்தை சொன்னாரு. என்னன்னா, இதுக்கு முன்பதாக இப்படி நான் யாரையும் நடத்தல, இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான வழியில, ஒரு ஆச்சரியமான வழியில நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை திருப்பி திருப்பி நான் வாசிக்கும் போது ஆண்டவர் அடியனோட அநேக காரியங்களை பேசுறார். பாருங்க, நீங்கள் ஒருபொழுதும் நான் இதுக்கு முன்பதாக உங்க லைஃப்ல இப்பேற்பட்ட ஒரு வழியை பார்த்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த வழியில ஆண்டவர் உங்களை நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். எந்த வழினா, அது அற்புதத்தின் வழியா இருக்கும், அது அதிசயத்தின் வழியா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் என் லைஃப்ல நடக்கல, சோ இனிமே இப்படிப்பட்ட ஒரு லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு வழி இருக்குன்னா ஆச்சரியமா தான் இருக்கும். இன்னைக்கு இவ்வளவு வயசாகி நான் 25 வருஷமா கிறிஸ்துவ வாழ்க்கையில இருக்கிறேன். என்ன ஆண்டவர் இது வரைக்கும் அந்த மாதிரி நடத்தல, இனி ஒரு வித்தியாசமான வழியில நடத்துவேன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளை, நீங்களும் ஏராளமான வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க, ஏராளமான வார்த்தைகளோடு கூட நீங்க கடந்து வந்த வருடங்களும் இருக்கு. ஆனா இந்த வருடம், இந்த மாதம், இந்த நாட்களில ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு வித்தியாசமான வழியில நடத்துவேன், நான் எதிர்பாராத வழியில உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நடத்துற வழி நமக்கு புரியாது. எப்படி நடத்துறாரு, எந்த வழியில நடத்துறாரு நமக்கு தெரியல. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல பவுல் இவ்விதமா சொல்லுவார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல அவர் சொல்லுவார், அநேக நேரங்களில எனக்கு வழி புரியாமவே இருந்துச்சு. வாசிப்போம் அந்த வசனத்தை. இப்போதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இதுக்கு முன்பதாக இப்பேற்பட்ட ஒரு வழியில நான் கடந்து போல, நான் அங்க போறேன், என்ன நேரிடும், என்ன நடக்க போகுது, என்ன விஷயம் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். சோ இந்த நாட்களில நம்ம எப்படி நடந்து போக போறோம்ன்றது நமக்கு தெரியாது. என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் என்று தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு முன்பதாக இந்த மாதிரி வழியில நீ போல, அப்பேற்பட்ட ஒரு வழியில நான் நடத்துவேன்
நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பல அனுபவங்களுக்கு மத்தியில இருந்த பவுல் பல விதமான அனுபவங்களோடு கூட இந்த புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அவர் வந்து அநேக புக்குகளை அவர் எழுதியிருந்தாலும் ஆண்டவர் அவர் இடத்துல பேசுற வார்த்தை வந்து ஆச்சரியமா இருக்கும். ஆனா அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், எனக்கு நிறைய வார்த்தைகள் வந்திருக்கு, தேவன் என்ன நடத்துகிறாரு, ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நான் போற இடங்கள்ல என்ன நேரிடும் எனக்கே தெரியாது. அப்போ ஆண்டவர் தம் பிள்ளைகளை தெரியாத வழியில நடத்துகிறாரு. இரண்டாவது, அது என்ன வழினா புது வழியாக இருக்கிறது. வசனத்தின்படி பார்த்தோம்னா ஒரு காலம் இந்த வழியில நீ கடந்து போனதில்லை. ஹல்லேலூயா. ஒரு காலம் இப்பேற்பட்ட வழியில நீ கடந்து போனதில்லை. சோ நிறைய இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு புரியாத பாதையில அவர் நடத்த வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஓகே, சோ ஆண்டவர் நம்மை விதமா நடத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். புரியாத காரியத்துல நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். புதிய வழியில நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே நடக்க போகிற அடுத்த சம்பவம் என்ன, அடுத்த காரியம் என்ன நமக்கு தெரியாமையே இருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போவதற்கு சில குவாலிஃபிகேஷனை நம்ம கிட்ட கேட்கிறாரு, சில காரியம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை நடத்துவது நான் தான் உன்னை நடத்த போறேன், நான் தான் உன்னை கொண்டு போய் சேர்க்க போகிறேன், நான் தான் உன்னை அற்புதத்துக்கு மத்தியில கொண்டு போறேன். அதற்கு முன்பதாக நீ செய்ய வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதல் காரியமாக நான் பார்க்கிறோம், யோசுவா 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி. ஆமென். ஹல்லேலூயா. சோ அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து அவர் என்ன பண்ணுகிறான், கடக்க போகிற பெரிய காரியங்கள், பெரிய யோர்தான் நதியை அவங்க கடந்தாக வேண்டும். அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பதாக, பெரிய காரியத்தை சந்திப்பதற்கு முன்பதாக அதிகாலையில் எழுந்தான். ஹல்லேலூயா. சோ அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்கள கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற, ஆண்டவர் புதிய பாதையில நம்மளை நடத்த, புது வழியில நம்மை நடத்த, முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய முயற்சி, காலையில எழுந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சோ தினந்தோறும் தேவ சமூகத்துல இருட்டோடு எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவே மார்க் இவ்விதமாய் சொல்லுகிறது. மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இரட்சகராக இயேசு கிறிஸ்து இருட்டோட எழுந்திருக்கிறார், அதிகாலையில் எழுந்திருக்கிறார். தேவ பிரசன்னத்துக்குள்ள கர்த்தரை அவர் காண வேண்டும், தேவ பிரசன்னத்துக்குள்ள கடந்து செல்ல வேண்டும். சோ அங்கிருந்து தான் ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு அழகான ஒரு தெளிவான ஒரு கோடு நமக்கு போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப நாம என்ன பண்றோம்னா நல்லா தூங்குறோம், சோ ஜெபிக்கிறத மறந்துடுறோம். ஆண்டவர் வசனம் கொடுத்தாரு, அந்த வசனத்தை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறதே இல்ல. அருமையான பிள்ளைகளே, உங்கள் வேலை ஸ்தலமாகட்டும், இல்லைன்னா உங்களுடைய ஊழியமாகட்டும், உங்கள் தனிப்பட்ட காரியமாகட்டும், ஜெபம் இல்லாமல், அதிகாலை ஜெபம் இல்லாமல் நீங்க வெளியில போகாதீங்க. வெளியில அந்த காரியத்தை சக்சஸா முடிக்க முடியும்னு நினைச்சிட்டு வெளியில போகாதீங்க. அது ஒரு நாளும் முடியாது. ஹல்லேலூயா. பாருங்களேன், எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நீ இது வரைக்கும் எந்த வழியிலும் போனதில்லை, இது ஒரு வித்தியாசமான வழியில உன்னை நான் நடத்துவேன், புதிய வழியில உன்னை நடத்துவேன், நீ போகாத ஒரு வழியில நான் உன்னை கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதுக்கு ஆயத்தப்படணும். தேவரீர் என்னை அதுக்கு ஆயத்தப்படுத்துங்க அப்படின்ட்டு அதிகாலையில் எழுந்து தேவனை பார்க்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில எழுந்ததுமே மொபைலை பார்க்க ஆரம்பிச்சிடும். மொபைல்ல யார் நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, யார் என்ன பண்றா, சோ தேவனை தேடாம நம்ம என்ன பண்றோம், மற்ற காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம், இல்ல மனுஷர்களை தேடுறோம், இல்ல நம்ம வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தா ஜெபிக்க உட்கார்றோம். ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. இல்ல அருமையான பிள்ளைகளே, அற்புதம் வேண்டுமா, இந்த ஆண்டு நீ வந்து ஒரு வித்தியாசமான ஆண்டாக நீ ஃபீல் பண்ணுமா, அதிகாலை ஜெபத்தை பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, தேவாதி தேவனை நோக்கி அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போது கர்த்தர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறதே, நீதிமொழிகள்ல இவ்விதமாய் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்பட்டது போல, அதிகாலையில் தேடுகிறவர் என்னை கண்டடைவார்கள். என்னை பார்க்கணும் அப்படின்னா நீங்க அதிகாலையில வாங்க. ஆண்டவர் சமூகம் அப்பொழுது மகிமையா நம்ம மத்தியில கடந்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். வாங்க, இதே மாதிரி சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்லப்படுது. சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இவ்விதமாய், அதிகாலையில தேடுகிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு சகாயம் உண்டாகும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் உதவி வேணுமா, தேவனிடத்திலிருந்து நன்மைகள் வேணுமா, தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதிகாலையில் தேடுகிற பிள்ளைகளா நீங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு இரட்சகர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த வழியில எத்தனையோ பிள்ளைகள் இந்த அதிகாலை ஜெபத்தை விட்டுட்டு ஏதோ தானோன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏதோ தானோன்னு இந்த வேலையில ஆண்டவர் நடத்தட்டும் அப்படின்னு போயிடுறோம். இல்ல வசனம் கொடுத்தவர் எப்படியும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோட ஓடுகிறோம். நம்பிக்கை நல்லதுதான், ஆனா உழைப்பு ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. விசுவாசம் நல்லதுதான், கிரியை அவசியமா இருக்கிறது. நீங்கள் ஜெபித்தால் மாத்திரம்தான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாலையில தேவனை தேடினால் மாத்திரம்தான் புதிய பாதையில கர்த்தர் உங்களை நடத்த முடியும். அதிகாலையில் தேடுங்க, தேவன் நிச்சயமா உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அடுத்த காரியமாய் பார்க்கிறோம், யோசுவா அந்த யோர்தான் நதியை தாண்டுவதற்கு, ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டாவது காரியம் யோசுவா செய்த காரியத்தை பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஜனங்களை நோக்கி,
நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோ பாருங்க, அருமையான வேத வசனம். இவ்விதமாய் நீங்க கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை காண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா இவ்விதமாய் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை அந்த இடத்துல பார்த்தோம்னா, கண்ட உடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின்பதாக செல்லுங்கள் என்று. ஹல்லேலூயா. நாம இரண்டாவது காரியம் உடன்படிக்கை பெட்டியை பார்க்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டினா என்ன? சோ அந்த காலத்துல ஆண்டவர் நமக்கு இந்த காலத்துல பைபிள் கொடுத்திருக்காரு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியில 10 கற்பனைகள் இருக்கு, கோல் இருக்கு, அதுல வந்து மன்னா இருக்கு, தேவனுடைய ரத்தம் பூசப்பட்டது இருக்கு. சோ அதுல வந்து கேருபீன்கள் எல்லாம் மேல இருக்கிறாங்க. அது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த அருமையான அந்த உடன்படிக்கை பெட்டி. அது கடந்து போகும்போது தேவ பிரசன்னம் கடந்து செல்லும். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வேதத்தின் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நீங்கள் முன்வைக்கிற பிள்ளைகளா நீங்கள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, பலவிதமான பிரச்சனைகளை பார்த்து நாம கர்த்தருடைய வேதத்தை விட்டுடுறோம். ஆமென். சோ நம்ம ஆண்டவருக்குள்ளதான் நடக்கிற மாதிரி தெரியுது. கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்கிட்ட வார்த்தை இருக்கு, என்னோட எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அதன்படி கடைபிடிக்கிறோமானா இல்ல. கர்த்தருடைய வேதத்தை விட்டுட்டு நாம என்ன பண்ணுகிறோம்? பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த வேத வசனம் நம்மளை விட்டு கடந்து போகிறது. ஹல்லேலூயா. இல்ல, ரட்சகராக இயேசு கொடுத்த வார்த்தையை நம்ம கவனமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. பாருங்க, ஒரு முறை இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்கள் கிட்ட சொல்வார், நீங்க அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சீஷர்கள் கடல்ல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இயேசு கிறிஸ்து அந்த வழியா அந்த கடல் மேல நடந்து வருகிறார். வரும்பொழுது இந்த சீஷர்கள் எல்லாரும் அதை பார்த்துட்டு ஆவேசம் என்று அவங்க ரொம்ப பயந்து கத்துவாங்க. ஏதோ வந்து நடுக்கடல்ல வந்து ஒரு ஆவி வருது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. பயந்து அவங்க திகைக்கும் போதே வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல வாசிங்க. உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, பயப்படாதிருங்கள், நான் தான் அப்படின்னு இயேசு தன்னை வெளிப்படுத்தும் போது உடனே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, அப்ப நீர் ஆண்டவரானா நானே அது மேல கடல் மேல நடக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து சரி இறங்கி வான்போது அவன் விசுவாசம் பேர்ல நடக்கிறான். ஆனா அங்க வரும்போது பலத்த காற்று, 30வது வசனத்துல இவ்விதமா சொல்கிறது, பலத்த காற்று அடித்த உடனே அவன் பயந்து அமிழ்ந்து போகிறான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு அவன் பார்த்ததுமே நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா காற்று அடிச்சதுமே, பிரச்சனை வந்ததுமே அவன் அதுல விழுந்து போகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கும் அதே மாதிரிதான். கர்த்தருடைய வசனத்தை வச்சுட்டு இருக்கோம், அவன் ஓகே நம்ம நடப்போம் அப்படின்னு நடக்கிற வரைக்கும் ஓகே. ஆனா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும்போதோ, சூழ்நிலை வரும்போதோ, மாறும்போதோ உடனே இருக்கிற இடத்துல இருந்து விழுந்துரும். இயேசு அங்க இருக்கிறார், ஆனாலும் விழுந்து போறான். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நல்ல கண்ணால பாக்குற, ஆனாலும் விழுந்து போறான். நமக்கு விசுவாசம் இருக்கு, ரட்சிப்பு இருக்கு. சோ ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத வசனம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனாலும் நம்ம விழுந்து போகிறோம். ஏன்னா பலத்த காற்று வீசும்போது. ஹல்லேலூயா. சோ பாருங்க, நீங்க உங்களுடைய காரியங்களில நீங்க வேதத்தின் அடிப்படையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். என்னவானாலும் சரி, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னவானாலும் என்னை கர்த்தர் நடத்துவார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எதை குறிச்சும் பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை எல்லாவற்றையும் நேர்த்தியா நடத்துவார். மத்தியில விதமாய் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர் சந்திப்பார், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஆண்டவர் அங்க வந்துருவாரு. ஆனா ஒண்ணு, நீங்க கர்த்தருடைய காரியத்துல திடமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்துல நீங்க வந்து பற்றி கொண்டு ஒழுங்கா நடக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். முதல் காரியமா நம்ம பார்த்தோம், சோ அதிகாலையில தேடணும்னு. இரண்டாவது காரியமா நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய வேதத்தின் உடன்படிக்கை பெட்டியில சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். அந்த வார்த்தையோடு கூட நம்ம கடந்து செல்லணும். இயேசுவை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு நடந்து போகணும். ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார் என்ற நம்பிக்கையோடு கடந்து போங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். பாருங்களேன், யோசுவா இதே மாதிரி இன்னொரு காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அதுல வாசிப்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்றால், யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம் பார்த்தோம், கர்த்தரை தேடுவது. இரண்டாவது காரியம் அவருடைய உடன்படிக்கை பெட்டியான வசனங்களை கைக்கொள்வது. மூன்றாவது காரியம் நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்வது. ஹல்லேலூயா. சோ சரீர பிரகாரமாக எல்லா காரியத்திலும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மை நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். பாருங்க, இவ்விதமாய் வசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இவ்விதமாய் வசனம் சொல்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோ உங்களை அழைத்தவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், உங்களை அழைத்த ரட்சகர் பரிசுத்தமானவராய் இருக்கிறார்.
இருக்கிறார். அவரை போல நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வருடம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் விரும்பினது போலவே நாம் ஒவ்வொரு காரியம் செய்யும் போது நிச்சயமாய் கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஏராளமான தூதர்கள் எல்லாம் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வானமே இந்த வேளையில கொண்டாடி கொண்டிருக்கிறது, பரலோகமே இந்த வேளையில கொண்டாடி கொண்டிருக்கிறது. பாருங்க, அப்பேற்பட்ட பரிசுத்தம் உள்ள தெய்வம் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஒரே ஒரு காரியம் தான், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய நினைவுகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. உங்களை எங்க பரிசுத்தம் தவறுது என்பது உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த தப்பு பண்ணிட்டு தான் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கோம். இது பண்ணது தப்பு தான். இந்த காரியம் உங்கள் உணர்வு வரும் பொழுதே அந்த காரியத்துல மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, ஆண்டவர் ரொம்ப திட்டமா சொல்லிட்டார். நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணீங்கன்னா ரெடி ஆயிடுங்க. யோசுவா வருகிறான், ஜனங்களை பார்க்கிறான். நம்ம இப்ப ஒரு யோர்தானை நதியை கடக்க போகிறோம். அதற்கு முன்பதாக செய்ய வேண்டிய காரியம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள கடந்து வந்தவர்களே, இந்த நாளில உங்களுக்கு பரிசுத்தம் அவசியமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மை நடத்துகிற விதம் தான் இவ்விதமாய் வசனம் சொல்கிறது. 3ஆம் அதிகாரம் அதுல 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கிறது. எப்படி யோசுவா இவ்விதமாய் அதிகாலையில தேவாதி தேவனை தேடினாரோ, எப்படி ஆண்டவருடைய உடன்படிக்கை முன்பதாக அவர் கடந்து சென்றாரோ, ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஜனங்களை பரிசுத்தம் பண்ணினாரோ, இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான வேத வசனத்தின்படி பார்த்தோம். இன்று ஆண்டவர் உங்களை வித்தியாசமாய் நடத்துவார். ஆண்டவர் இன்று உங்கள் ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சியா நடத்துவார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆரம்பத்துல நம்ம வாசிச்ச வசனத்தின்படியே 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம வாசிச்சோம் இல்ல, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபொழுதும் இந்த வழியில நடந்து போகவில்லை. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வழியில நீங்க நடந்து போனதே இல்ல. அவ்விதமான ஒரு வழியில உங்களை நடத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. கொடுத்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். வானமும் பூமியும் ஒழிந்தால் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. அருமையான பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்துக்குள்ள கடந்து வந்தவர்களே, இன்றைக்கு ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களிடத்துல என்ன சொன்னாரோ அதை செய்ய வல்லவர். ஆனா நாம என்ன செய்யறோம்? அதிகாலையில தேடணும், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பார்க்கணும், கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கணும், 3வது பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். இந்த காரியங்களை நிறைவா இருந்தீங்கன்னா இன்றைக்கு உன் இனத்தாருக்கு முன்பதாக, உன் வீட்டார் முன்பதாக, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சியா நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இருந்த இடங்கள்ல கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபையே உமக்கு நன்றி ராஜா. ரட்சகா உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ராஜா இயேசுவே இந்த வேளையில எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அதிகாலமே ஆண்டவரே உம்மை தேடுகிற கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த காலை வேளையில தேடுகிற அந்த உணர்வை ஏற்படுத்துங்க. தேவையில்லாத காரியத்தை பார்க்காதபடிக்கு அதிகாலையில உம்மை நோக்கி பார்த்து இந்த முகங்கள் பிரகாசம் அடையட்டும் ராஜா. அவ்விதமா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா அடுத்ததாக ராஜா வேத வசனத்துல தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரமாய் நடத்தும், அந்த வசனத்தின்படியே கண்ணோக்கமா இருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க. தேவையில்லாத காரியங்களை குறித்து பயப்படாதபடிக்கு வசனத்தை பற்றி கொண்டு ஓட கிருபை தாங்க. 3வதாக ஏசப்பா என் பிள்ளைகள் பரிசுத்தத்தோடு உம்மை காணட்டும் ராஜா. இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் பரிசுத்தத்தோடு வாழ நீர் கிருபை தருவீராக. தேவையில்லாத எண்ணங்கள், யோசனைகள், பயங்களை இயேசுவின் நாமத்துல சபித்து கட்டுகிறேன். இன்னைக்கு கொடுத்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே இதுவரைக்கும் ஒருபொழுதும் இந்த வழியில் இந்த பிள்ளைகள் நடந்ததில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும், புதிய பாதையில நடத்தும், அதிசயங்களை காணச்சேயும். தேவையில்லாத பயங்களை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே கூட இருங்க, வழி நடத்துங்க. விசேஷமா ராஜா யாராகிலும் இந்த வேளையில பலவீனத்தோடு வியாதியோடு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அவர்கள் மத்தியில கடந்து வாங்க. அவர்களை பூரண கிருபைகளோடு ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த வருடத்தின் நன்மையினால் இந்த பிள்ளைகளை நிரப்புங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.